அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாடு ராமர் வணக்கம். இன்னைக்கு வந்து பழங்காலத்து முறைப்படி மண்பானையில் செஞ்ச நாட்டுக்கோழி கோழிக்கறி தண்ணி குழம்பு சூப்பரா இருக்கும். அடுத்தபடியா வந்து 1 2 3 4 5 6 7 8 9 தட்டு சாப்பாடு. இது கனவா சில்லி, முட்டை, வெள்ளரிக்காய், தயிர். இது வந்து எவ்வளவு நேரம் சாப்பிட்றங்கிறத போட்டியா? இதை எடுத்து வர வச்சுக்கலாமா? இப்படி இருக்குமா? அதை எடுத்து வச்சுக்கலாம். எங்க வச்சுக்கிறது? எப்படி சாப்பாடு எடுத்து போட்டீங்கன்னா அந்த நேரத்தோட வந்து வச்சுக்கலாம். ரைட், ஓகே. குழம்பு ஊற்றிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஸ்டார்ட் பண்ணட்டுமா? Five, 4, 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணு. அந்த பழைய காலத்தை அரைச்சி வச்சுதா? சூப்பரா இருக்கு. அருமையா இருக்குது. ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான். குழம்பு நல்ல ருசியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. பழைய காலத்து கறி குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எலும்புலேருந்து கழுடுது கறி. தலை மண் செட்டில் அரைச்சி வச்சோன்னா செம்ம டேஸ்டாக இருக்குது. அதாவது ஒரு கோழி வந்து சரியான ருசி கோழியை மாட்டிக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்கு. காரம் போடல. இது பச்சை மிளகா போடுறதோட சரி. நல்ல கரெக்டான பதம், சரியான பதம்.
இது குழம்பு சாப்பிட்டுட்டா கறியை கூட ருசி குழம்பு அவ்வளோ டேஸ்ட். அதாவது பல இடத்துல இந்த பாட்டி வைக்க கூட மாதிரி இருக்குது. பாட்டி இப்படி சாப்பிடுவாங்க. வாசனையாக அருமையாக இருக்குது. நல்ல வாசனை. அப்படியே கலகலன்னு இருக்குது. லெக் பீஸா? சோறு வரையா? கனவா முடிச்சிருக்கேன். கனவாயா? இது கனவா, ரவுண்ட் ரவுண்டு கனவா. அது கூட கோழி குழம்பு கொஞ்சம் ஊற்றினா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். நாட்டு மரத்தை கெட்டி தீரஜா, நல்ல வாசனை. ஆனால் அலக்கிறது அலர்ந்த வரமாட்டேங்குது. மாட்டுக்காரன் எம்ஜிஆர் சாப்பிட்ற மாதிரி. தண்ணி தொடவே இருக்குது. சரி சொல்றாரு. என்னது இது? என்னது? தோல் தான். சாவலா பட்டையா? சாவு கீழே தொங்குறது. தலை மேலே இருக்கிறது.
சூப்பரா இருக்கு கறி. எனக்கு வந்து இந்த சாப்பாடும் சட்டிக்கோழி கறியும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 12 நிமிஷம் 22 செகண்ட். சூப்பராக இருந்தது. அதாவது பழைய காலத்து மறுபடி பாட்டி மேல் மாதிரி அரைச்சி கையில் அரைச்சி தண்ணி குழம்பு வச்சதுக்கு அவ்வளோ அருமை. கறி கூட விருப்பம் இல்லை, குழம்பு தான் அவ்வளோ சூப்பர். நீங்களும் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வச்சு சாப்பிடுங்க. அது அதான் எதை சாப்பிட்டாலும் நமக்கு நம்மளுடைய குலதெய்வமான டிஎஸ் குடிச்சிருவோம். அவ்வளோதான். இனிமேல் வந்து கொலஸ்ட்ரால் வராது, கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய பிபி வராது, கொழுப்பு கட்டி வராது, கொலஸ்ட்ரால் நம்மளுடைய ஹார்ட் பிளாக் வராது, நல்ல ஜீரணமாக பெரிய மோசம் போகும். இந்த 6 வேலையை செஞ்சிடும். இதை வந்து நீங்களே செஞ்சீங்க. நான் ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குது தான், நீங்களே செஞ்சீங்க. செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் அவங்க மட்டும் எங்கிட்ட வாங்கிக்கிங்க. இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டிலாம் குறைஞ்சிருந்தனால இந்த ஆன்லைன் அனுப்புறது எவ்வளோ சரி குறைஞ்சிருக்கு? ஒரு பாட்டிலுக்கு இந்த பெரிய பாட்டிலுக்கு 90 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இந்த பாட்டிலுக்கு ஒரு 90 ரூபா குறைஞ்சிருக்குது. இந்த பாட்டிலுக்கு அதுக்கு ஒரு 45 ரூபா 55 ரூபா குறைஞ்சிருக்கு. அதுக்கு இது 90, இதுக்கு 55 குறைஞ்சிருக்குது. அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால நீங்கள் வந்து நம்மளுடைய வெப்சைடு, வாட்ஸ்அப்பு, அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது கடையில் இந்த 5ல் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து 63 80 80 16 02 நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கனாக்கா காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஃபோன் எடுப்பாங்க. அதில் ஆர்டர் போட்டுக்கலாம். நைட்டும் பண்ணாக்கா அது மிஸ்டு காலாக இருக்கும். அதை காலையில் வந்து அவங்க ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்டு ஆர்டர் எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். மறுபடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.